அதுக்கு அடுத்தது நஜ்முன்னிசாங்கிறவங்க கேட்குறாங்க, ஹதி என்றால் குர்பானி பிராணி என்று அர்த்தமா அல்லது பலிப்பிராணி என்று அர்த்தமா? உங்கள் குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பில் 5:2 வசனத்தில் ஹதி என்பதற்கு பலிப்பிராணி என்றும் 5:97 வசனத்தில் ஹதி என்பதற்கு குர்பானி பிராணி என்றும் மொழிபெயர்த்தீர்கள், விளக்கம் தரவும் கேட்குறாங்க. அதாவது இந்த ஹதி என்பதற்கு ஒரு இடத்துல பலிப்பிராணின்னு நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம், இன்னொரு இடத்துல வந்துக்கிட்டு குர்பானி பிராணின்னு மொழிபெயர்த்திருக்கிறோம். அப்போ இது 2 விதமாக பண்ணுறீங்களா, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் விஷயத்தை வழங்கி கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த குர்பானிங்கிறது அது மார்க்கத்தில் உள்ள ஒரு சொல்லே கிடையாது. இந்த ஆடு மாடுனா அறுக்கிறவங்களுக்கு ஒரு குர்பானியா? அரபியில் அதை குர்பானின்னு சொல்ல மாட்டாங்க. அரபியில் உலுஹியான்னு தான் சொல்லுவாங்களே தவிர குர்பானின்னு சொல்ல மாட்டாங்க. குர்பானின்னா ஒரு அறுக்கக்கூடிய ஒரு பிராணிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு சொல்லாங்க. நம்ம மாற்றிக்கிட்டோம். நம்ம பலிப்பிராணி என்று சொன்னாலும் குர்பானி பிராணி என்று சொன்னாலும் ஒன்று தான். ஆனால் நம்ம எப்படி ஆக்கிட்டோம்னு கேட்டால், இந்த பெருநாள் ஹஜ்ஜி பெருநாளைக்கு அறுக்கிறோம்ல, அதுக்கு பேர் குர்பானின்னு வச்சுக்கிட்டோம். அதுக்கு பேர் குர்பானி நம்மளா வச்சுக்கிட்டோம். மார்க்கத்தில் அதுக்கு பேர் குர்பானிங்கிற வார்த்தை கிடையாது. குர்பானி கொடுங்க, எல்லாரும் குர்பானி கொடுங்கன்னு ஒரு ஹதீஸ் கூட நீங்கள் பார்க்க முடியாது. என்னதான் இருக்கு, உலுகையா கொடுங்க, அதாவது குர்பானின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை உலுகையா கொடுங்கம்பாங்க. இந்த ஹஜ்ஜில் போய் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு ஹதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கிறது. அந்த குர்பானிங்கிறது பலிப்பிராணிங்கிற ஒரு அர்த்தத்துலையும் அது பயன்படுத்தப்படும். இருந்தாலும் இந்த ஒரு ஹதி என்பதற்கு விளக்கமாக ஒரு ஆய்வு கட்டுரை போட்டோம்ல, அது போடும்போது என்ன செஞ்சிட்டோம்னு கேட்டால், நம்முடைய தமிழாக்கத்தில் அதை நீங்கள் புஸ்தகத்தில் உங்களுக்கு இப்படி பார்த்துருப்பீங்க. நம்முடைய குர்ஆனுடைய தமிழாக்கம் நம்ம வெப்சைட்லையும் இருக்குதுல்ல, onlinebj.com.in இருக்கிறது, onlinebj.co.in, அந்த 2 வெப்சைட்லையும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கோம்னு கேட்டால், ஹதி என்னும் பலிப்பிராணி அப்படின்னு ஆன்லைனில் அப்போயே மாற்றிட்டோம். அடுத்த எடிஷன் போடும்போது மாற்றிடுவோம். அது புத்தகத்தில் உங்கள் புத்தகத்தை நான் மாற்ற முடியாது தானே, நீங்கள் வாங்கினா உங்கள் கையில் இருக்கும். அப்போ நாம் என்ன செஞ்சிட்டோம்னு கேட்டால், ஆன்லைன் நெட்டில் உள்ள எடிஷன்லாம் மாற்றிட்டோம். எப்படி மாற்றிட்டோம்? ஹதியு என்னும் பலிப்பிராணி, ஹதிங்கிறதையும் போட்டோம், பலிப்பிராணின்னு போட்டோம். இப்படி மொழிபெயர்த்துட்டோம். 2 வசனத்துக்குமே மாற்றிட்டோம். அதை அடுத்த எடிஷனில் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அதை மாற்றிடுவோம்.